கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் பெறும் தெய்வன் எபிசோட் 1281 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 145 15 16 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். சில காரியங்களை இந்த வேத பகுதி கற்றுத்தருகிறது. எல்லாருடைய கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜீவன்கள், ஆடு மாடு விலங்குகள், ஊர்வன பரப்பன நீந்துவன எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவைகளுக்கு ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்து, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன். பிராணிகள் ஊர்வன பரப்பன நீந்துவன ஆகியவற்றின் திருப்தியாக்குகிற கர்த்தர். அவைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிராணிகளின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டாரா? சகரியா எலிசபெத் வாழ்க்கையில வயது சென்ற போதிலும் 2 பேருடைய வயதும் முதுமையடைந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சகரியாவோடு பேசுகிற பொழுது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றார். இன்றைக்கும் மகனே மகளே, உன் விருப்பம் என்ன? நீ என்ன விரும்புகிறாய்? உன் குடும்பத்திலே, உன் வருமானத்திலே என்ன விரும்புகிறாய்? உன் சரீரத்திலே என்ன விரும்புகிறாய்? வாலிபனே, உன் வேலை காரியங்களிலே என்ன விரும்புகிறாய்? இளைஞனே, உன் படிப்பு காரியங்களிலே என்ன விரும்புகிறாய்? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் காரியங்களிலே என்ன விரும்புகிறீர்கள்? அதை நிறைவேற்றி கொடுத்து உங்கள் விருப்பங்களை தேவன் அறிந்து உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதோ அவர்களை திருப்தியாக்கி அவர்கள் வாஞ்சையை நிறைவேற்றி தருவீர் என்று நம்பி ஜெபிக்கிறேன் ஐயா. மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். வாழ்க்கையில் நொந்து போயிருக்கலாம், எல்லா பணத்தையும் இழந்து போயிருக்கலாம், வியாதியின் நிமித்தம், தொழில் நஷ்டங்களின் நிமித்தம் எல்லாம் இழந்து நீ காணப்படலாம். இன்றைக்கு தெய்வன் சொல்லுகிறார், மீண்டும் உன்னை திருப்தியாக்குவார். மீண்டும் உன் சரீரம் பழைய சரீரம் போல ஆகும். உன் குடும்பத்தில் யார் படுத்திருந்தாலும் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்வார், பிரகாசிக்க செய்வார். ஆகாரம் கொடுப்பதோடு மாத்திரமல்ல, திருப்தியான வாழ்க்கை தருவார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், நீங்கள் திருப்தியாக வாழ்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.